ஸ்ரீபிரியா வந்து சைல்ட்ஹுட் கிடையாது, பேபிஹுட் ஃப்ரெண்டு. குழந்தையா இருக்க போகும்போது அவங்க என் குடும்பம், அவங்க மதர் எல்லாருமே நல்ல பழக்கம். ராஜ்குமார் என் கூட ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஸோ வி கோ பேக் அ வெரி வெரி லாங் டைம். அண்ட் ஸ்ரீபிரியா பற்றி ஐ வாண்ட் டு விஷ் ஆல் தி பெஸ்ட். கங்க்ராட்ஸ். அதாவது ஆர்டிஸ்டில் வந்து அவங்க ஸ்மார்ட்டாக இருந்தாங்க, நல்லா நடித்தாங்க, எல்லாமே ஓகே. பட் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்டெலிஜென்ட் விமன் அப்படின்னா கையண்ணி சொல்லலாம், அதில் அவங்க ஒருத்தர். ஷீ இஸ் வெரி இன்டெலிஜென்ட். அண்ட் அவங்க அதை காட்டிக்க மாட்டாங்க, பட் அது ஒரு தன்மை. ஆனால் ஐ ரியலி அப்ரிஷியேட் ராஜ்குமார் ஃபார் சப்போர்ட்டிங் ஹர் இன் அ விஷன், பிகாஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒரு விஷனை வந்து பார்த்து உங்களால் முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு, பிகாஸ் ஐ நோ ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ். ஒரு பெண்ணாக இருந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் இது நிறைய முறை சொல்லியிருக்கேன், நான் அதில் அனுபவிச்சிருக்கேன். பட் அதெல்லாம் என் ஸ்ட்ரைடில் எடுத்துக்குவேன். அதே மாதிரி ஸ்ரீபிரியா வில் டேக் பிகர் ஸ்ட்ரைட்ஸ். அண்ட் ஐ ரியலி விஷ் யூ, இட்ஸ் வண்டர்ஃபுல். ஐ விஷ் த ஹோல் க்ரூ ஆல் த பெஸ்ட். அது மட்டும் இல்லை, நீங்கள் எடுத்திருக்கிற கதை வந்து ஒரு சமூக உணர்வோடு நீங்கள் எடுத்திருக்கீங்க. அதாவது இன்றைக்கி நாட்டில் நடக்கிற நிறைய விஷயங்களில் நீங்கள் வந்து இது ஒரு பக்கம் அப்படிங்கிற மாதிரி, இது ஒரு வேற ஒரு பக்கமாக யூஆர் ட்ரைங் டு கிவ் ஆன்சர், whether it is right or wrong, but you're trying to express something which is so genuine. ஏன்னா இப்போ குறை சொல்கிறதுக்காக இல்லை, இப்போ நான் கொஞ்சம் காலமாக நிறைய படங்கள் பார்க்க போகும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. காலையில் ஏஞ்சோன்னே ஹீரோ வந்து இன்றைக்கி எந்த பொண்ணை சைட்டே மச்சான், எந்த பொண்ணை சைட் அடிக்கலாம் மச்சான் அப்படின்னு அவன் கேட்குறான். கூட ஒரு ஆள் அவர் கூட, மச்சான் அந்த தெருவில் ஒரு பொண்ணு போயிட்டு, அதாவது காலையில் ஏஞ்சோன்னே அவங்க எந்த பொண்ணை சைட் அடிக்கணும், அதுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு ஆள். அப்புறம் டெஃபினட்டாக ஒரு முன்னெல்லாம் ஒரு படத்தில் சில்க் சுமிதா இருக்கணும், அவங்க ஒரு டான்ஸ் இருக்கணும், ஒரு பாட்டு இருக்கணும்னா இதில் வந்து கண்டிப்பாக டாஸ்மாகில் ஒரு சீன் இருக்கும். அந்த டாஸ்மாகில் உட்காந்து மச்சான் அவன் வந்து என்னை வேண்டான்ட்டான். அப்புறம் அந்த ஹீரோ காலையில் ஏஞ்சி அப்பா அவள் பார்க்குறாரு, டே பாடு என்னடா புத்திக்கிட்டு போடான்னு அப்பா கிட்ட பேசுகிறாரு. ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருக்குது இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது. ரொம்ப ஃபீலிங் நல்லா இருந்தது. அது அந்த தியேட்டரில் உட்காந்து தான் நான் பார்ப்பேன். அங்கே சில பேர் ரசிக்கிறாங்க, சில பேர் ரசிக்க மாட்டேன்றாங்க. பட் எல்லா படங்களையும் இதே கதை வந்துட்டுருக்கு. எல்லா படங்களையும் அது முழுனா வெள்ளையாக தமிழ் தெரியாத ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை வந்து விரட்டி இவங்க லவ் பண்ணுவாங்க. வெரி நைஸ், அப்ரிஷியேட் இட். இட்ஸ் பார்ட் ஆஃப் த சீன். அதெல்லாம் பார்க்க போகும்போது அப்படி இருக்க போகும்போது, ஆனால் வித்தியாசமான படங்களுக்கும் இன்றைக்கி இடமே இருக்குது. டெஃபினெட்லி தமிழ் பீப்புள் வந்து முட்டாளுங்க கிடையாது, எல்லாரும் நல்ல படங்களும் ரசிக்கிறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சூதுக்கவும், அப்புறம் ஓநாயும் மாட்டுக்குட்டியும், இந்த மாதிரி சில படங்களும் இருக்காங்க, டிஃப்ரெண்ட்டான படங்கள். பீப்புள் அப்ரிஷியேட்டிங் தீஸ் ஃபில்ம்ஸ். அண்ட் அதாவது தேர் இஸ் ஸ்கோப் ஃபார் குட் சினிமா. And definitely Shripriya, you have taken a very very positive step towards that. I really wish நித்யா மேனன் எனக்கு இப்போ தான் சொன்னாங்க, சித்தி ஹிந்தியில் எடுக்க போகும்போது அதில் டாட்டர் கேரக்டர் அவங்க தான் நடித்தாங்கன்னு எனக்கு தெரியல, இப்போ தான் தெரிஞ்சது. You're wonderful, you're a very talented actress, and Shripriya has said so much about you. And I wish Krish, ஜெயபாரதி அவங்களோட சன், ஐவ் சீன் ஹிம் ஆஸ் அ ஸ்மால், எல்லாரையும் சின்ன பசங்களாக பார்த்தேன். இப்போ அது மேடையில் சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பட் ஓகே, எல்லாம் சின்ன வயசுலேருந்து பார்த்தாச்சு. அண்ட் ஐ வாண்ட் டு விஷ் த க்ரூ எவ்ரி ஒன் வித் யூ, எல்லாம் வித் யூவும் சின்ன வயசுலேருந்து பார்த்தேன். இன்னும் நரேஷ் ஒன்றும் இல்லை, நரேஷ் நான் ஒன்று பெரிய ஆளாகவே பார்த்துருக்கேன். அஃப்கோர்ஸ் சூர்யா, அஃப்கோர்ஸ் ஐவ் சீன் ஹிம் ஆஸ் அ கிட். ஸோ இட் இஸ் வண்டர்ஃபுல் that we have come here to support a good cinema. I wish Raja all the best. And it is he's saying it is very easy to make a film. Our padam release பண்ணனும், படம் நல்லா ஓடணும், இன்னும் நீங்க நிறைய படங்கள் எடுக்கணும். And cinema produce பண்றதோ, direct பண்றதோ, act பண்றதோ, you have to love your job. If you don't love your job, it doesn't show anywhere, even as a producer, as a director, or as an actor. So I wish you all the best. I think Mr. Kamal is coming. Nikhil dress change பண்ணிட்டாருன்னா கமல் வந்துடுவார். நான் உள்ளே வந்தேன்னு அதான் சொன்னேன், நிக்கில பார்த்தோன்னே விஜய் சேதுபதியை பார்த்தேன், நான் சொன்னேன் நிக்கில பார்த்தேன், யாரா இது பிசாசி மாதிரி ஒரு ட்ரெஸ்
காலையில் இப்போ ஒருத்தர் சொன்னார் காலையில் பேப்பர் படிச்சோன்னா அது ஷர்ட்டாக போட்டுட்டு வந்துட்டாருன்னு. So anyway, wonderful being here, and really from the bottom of my heart, I wish you all the success.